பல்லவன் சோழன் கிட்ட வந்துட்டு, அண்ணா அண்ணா என்னால் அந்த ரூமில் தூங்கவே முடியலண்ணே, இன்னைக்கு ஒரு நைட் நான் இங்கேயே தூங்கிக்கிட்டுமான்னு கேட்க, சோழனுக்கோ மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய ஷாக்கு. டே என்னடா பைத்தியக்காரத்தனமாக உளறிக்கிட்டு இருக்க, போ நீ முதல்ல போய் அந்த ரூமில் போய் தூங்கு, எனக்கு டைம் ஆகுது, நான் தூங்க போகிறேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு கதவை சாத்த பார்க்குறாங்க. ஆனால் பல்லவனும், அட அதை தான் நானும் சொல்கிறேன், எனக்கும் ரொம்ப தூக்கம் வருது, நீங்களாவது அமைதியாக படுத்து தூங்குவீங்க. அவங்களோட லவ்வர்ஸ் கூட 2 பேரும் நிற்காம பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கனால என்னால் தூங்கவே முடியல, ப்ளீஸ் நான் இங்கேயே தூங்கிக்கிறேனேன்னு கெஞ்ச ஆரம்பிக்க, சோழனும் முடியவே முடியாதுன்னு கதவை சாத்த போகிறாங்க. ஆனால் நிலாவும் அங்கே வந்துட்டு, என்னாச்சு பல்லவன், என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, பல்லவன் அவங்க கிட்ட, அண்ணி நீங்களாவது அண்ணங்கிட்ட சொல்லுங்களேன், என்னால் அந்த ரூமில் தூங்கவே முடியல. ஏண்டா என்னாச்சு? அவங்க 2 பேரும் அவங்களோட லவர்ஸ் கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தில் எனக்கு தூக்கமே வரல, இன்னைக்கு வேற ரொம்ப டயர்டாக இருக்கா, தூங்குனாதான் நல்லா இருக்கும், நாளைக்கு வேற நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குல்ல, அதனால தான் நான் இங்கே படுத்து தூங்கலான்னு வந்தேன்னு கேட்க, நிலாவும் திருன்னு முழிச்சுக்கிட்டே சோழனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா பல்லவனும், ப்ளீஸ் அண்ணி ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன்னு கெஞ்ச, நிலாவும் சரிடாவா இதுக்கு என்ன கேட்டுக்கிட்டு உள்ளவான்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்லவனும் உள்ளே போயிட்டு பெட்டில் நல்லா ஒய்யாரமாக படுத்து தூங்க ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு சோழனுக்கும் செம்ம கடுப்பாக்குது. அவங்க பல்லவனை ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, நிலாவும் போங்க போய் நீங்கள் சோஃபாவில் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இந்த பக்கம் போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பல்லவனும் நைட்டு தூங்குறதுக்காக அங்கே வந்தா அங்கே உட்காந்து நிலா கிட்ட கதை பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்க சோழனுக்கு செம்ம எரிச்சலாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் இதே எரிச்சலோட எந்திரிச்சு சோழன் வெளியே வரும்போது, கரெக்டாக அங்கே இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட செல்ஃபி எடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணே வந்து சோழன் கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ தான் அந்த பொண்ணு பேசுறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, உண்மையாகவே நிலா தன்னை கிண்டல் பண்ணுறதுக்காக தான் இந்த பொண்ணு பேசுதுன்னு சொல்லி சொன்னது எல்லாமே கரெக்டுன்னு புரிய வருது. அதனால அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு, இவங்க தான் நேற்று மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடினாங்க, அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சோழனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் எதுக்காக வந்த இடத்துல பிரச்சனைன்னு அமைதியாக இருக்காங்க. பட் கரெக்டாக அங்கே வந்த நிலாவும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்ம கோபத்தோட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு சோழனை கெத்தோட அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு சோழனுக்கும் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க இன்னுமே ரொம்ப காதலோட நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்க நடுவில் கரெக்டாக எப்பவும் போலயே பல்லவன் வந்துடுறாங்க. அண்ணி இங்கே வாங்க, நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு அங்கேருந்து நிலாவை கூட்டிகிட்டு போக, இதில் கடுப்பான சொல்லணும், முதல்ல இந்த பல்லவனுக்கு ஒரு முடிவை கட்டணும்னு சொல்லிட்டு சேரண்ண தான் நமக்கு கரெக்டான ஆளுன்னு சேரன்கிட்ட போயிட்டு, அண்ணா இந்த பல்லவன் பண்ணுறது சரியே இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று ரூமுக்கு வந்து தூங்குனது இப்போ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல, சேரணும், டேய் அவன் சின்ன பையன்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னென்ன அவனை போய் சின்ன பையன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன, அவன் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சண்டை போட, பாண்டியும் டே நீ சும்மாருடா, இப்போ என்ன பல்லவன் கிட்ட பேசணும் அவ்வளோதானே, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போன்னு சொல்லிட்டு என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு சேரனை மாட்டி விடுறாங்க. சேரனும் சரின்னு சொல்லிட்டு, டே பல்லவா இங்கே வா, நான் அவங்கள தனியாக கூப்பிட்டு, டே இங்கே அவங்க 2 பேரும் ஹனிமூனுக்காக வந்திருக்காங்க, உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுமே, அப்புறம் என்னடா அப்பப்போ நீ அங்கேயே போய்கிட்டு இருக்க, அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு பாண்டி சொல்ல, பல்லவனும் அவங்க 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, நான் என்ன அப்படி டைம் கொடுக்கல, எப்பவும் போல தானே நம்ம இருக்கோம், அன்னைக்கும் இப்படி இருக்கிறதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அண்ணி இதோ வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்னிக்கிட்ட ஓட பார்க்க, சேரனும் பல்லவனை பிடிச்சி, இங்கே பாருடா அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கட்டும், நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு வரலான்னு, இங்கே பாருங்கப்பா நீங்கள் 2 பேர் இருங்க, நாங்கள் இப்போ வந்துடுறோன்னு 3 பேருமே தனியாக போகிறாங்க. இதை பார்த்துட்டு சோழனுக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. ஆனால் நிலாவுக்கோ டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் அவங்க சோழன்கிட்ட, என்ன சோழன் அவங்கக்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா என்ன? சே நான் என்ன சொல்ல போகிறேன், நான்லாம் ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக நிலா தோளில் கை போட்டுட்டு, வா நிலா நம்ம அங்கே போகலான்னு அவங்கள உரிமையோடு கூட்டிகிட்டு போக, நிலாவோ லைட்டாக சோழனை பார்த்து முறைச்சாலும் மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷத்தோடு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் அப்போ தான் கரெக்டாக ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கிற மாதிரி சேரனுக்கு ஒரு கால் வருது. அதுவும் அந்த காலில் பேசினதுக்கு அப்புறமா சேரனும், இல்லை நம்ம உடனடியாக கிளம்பி போகலாம், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியோ பல்லவனும், என்னண்ணா என்னாச்சு, இங்கே பாருண்ணா நான் இதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் நடுவில் போக மாட்டேன், ஆனால் அதுக்காகலாம் ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டாண்ணா, இந்த இடம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு பல்லவன் செல்லம். ஆனால் சேரனும், டே அங்கே கார்த்திகாவுக்கு ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அத்தை கால் பண்ணாங்கடா, கால் பண்ணி சீக்கிரமாக வீட்டுக்கு வரியான்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க, போகலாண்டா நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, உடனே பாண்டியும், அண்ணன் என்ன இருந்தாலும் இது அவங்களோட குடும்ப பிரச்சனை, நம்ம போய் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம இப்போதைக்கு போகாமல் இருக்கதான் நல்லது, அவங்களோட பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிட்டோம், இதுக்கு முன்னாடி அவங்களோட குடும்பத்துக்கும் நமக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்க, பல்லவனும், ஆமாண்ண நீ எதுக்காக உன்னோட எக்ஸை போய் பார்க்க போகணும், சந்தா அன்னைக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு உன் லைஃபே ரொம்பவே பிரச்சனை ஆயிடும்னா வேண்டான்னு சொல்ல. ஆனால் சேரனும், டே ஏண்டா ஏன்
அத்தை எப்படி இருந்தாலும் கார்த்திகா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச பொண்ணுடா அது. ஆனா இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நம்ம போலாண்டான்னு கெஞ்ச ஆரம்பிக்க, ஆனா பாண்டியும் நம்ம வேணா போக முடியும். ஆனா இந்த விஷயத்த பத்தி நம்ம நிலா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா அவங்களுமே வருவேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சோழனோட கோவத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இதுக்கப்புறமா இந்த பிரச்சனை பெருசாகாம இருக்கணும்னா இன்னும் ஒரே ஒரு நாள் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். அதான் நாளைக்கே நம்ம கிளம்பிடுவோம்ல. ஸோ இன்னும் ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சேரனை எப்படியோ சமாதானப்படுத்துறாங்க. ஆனா சேரனுக்கு தான் மனசே கேட்கல. அதான் மனசுக்குள்ள என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்க உடனடியா சந்தாவுக்கு கால் பண்ணுவாங்கல்ல. அதனால அவங்க சந்தாவுக்கு கால் பண்ணி ரொம்பவே சுகத்தோட பேச சந்தாவும், என்னாச்சு ட்ரிப் எல்லாம் நல்லா தானே போகுது, ஏன் ரொம்ப சுகமா இருக்கீங்கன்னு கேட்க, வழக்கம் போல சோழன் பாண்டி, பல்லவன் எல்லாருமே பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இன்னுமே சுகமடைய சந்தாவும் வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்க, அட நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா சொன்னா உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் தான் உங்ககிட்ட சொல்லலை. ஆனா உங்ககிட்ட சொல்லாம என்னால இருக்கவும் முடியலன்னு கார்த்திகோட அம்மா அவங்களுக்கு கால் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு எனக்கு இப்போ உடனடியாக கார்த்திகாவை பார்க்க போகணும் போலயே இருக்கு. அந்த பொண்ணு பாவம் சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா. நான் நல்லா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட பொண்ணு. ஏன் என்ன கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அதெல்லாம் நடக்காம போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி அமையும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சுகத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே சந்தாவோ செம்ம கடுப்போட இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, இங்க பாருங்க, உங்க தம்பிங்க 2 பேருமே சொன்னதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்குன்னு தோணுது. இது அவங்களோட குடும்ப பிரச்சனை. அதுல நீங்க தலையிடுறது எனக்குமே சுத்தமா பிடிக்கல. அப்புறம் நீங்க என்னதானே லவ் பண்றீங்க, எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாருக்குதான் கஷ்டம் இல்ல? நான் இங்க எங்க அப்பா கூட எங்க அம்மா கூட எல்லாம் இருந்துகிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஆனாலும் நீங்க என்ன பத்தி கவலைப்படாம வேற யாரோ ஒரு பொண்ணை பத்தி என்கிட்டயே சுகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. முதல்ல போனை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல போனையே கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு பதறி போன சரணும், அட சந்தா ஏன் இப்படி பேசிச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கும் நம்ம பாண்டி கிட்ட இதை பத்தி கேட்கலன்னு சொல்லிட்டு, டே பாண்டி இங்க வான்னு சொல்லிட்டு பாண்டியை கூப்பிட பல்லவனும் வராங்க. ஆனா பல்லவன் கிட்ட, டே நீ அங்கே இரு, பாண்டி நீ மட்டும் இங்க வான்னு சொல்லிட்டு பாண்டியை தனியா கூப்பிட்டு பேசுற மாதிரி ரகசியம் பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனா பல்லவன் காதுல எல்லாமே விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாண்டிக்கிட்டையும் இந்த மாதிரி சந்தா இப்படி எல்லாம் பேசிச்சுட்டா முன்ன பின்ன இப்படி பேசினதே கிடையாதுன்னு சொல்ல, பாண்டியும் அண்ணா நீ அன்னிக்கிட்ட என்னெல்லாம் சொன்ன? இல்லடா கார்த்திகாவை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அட ஏண்ணே அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கல, நீ எதுக்காக சொன்ன? இந்த பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. இங்க பாரு, கண்டிப்பா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்கப்புறமா நீ கார்த்திகாவை பத்தி சந்தா அன்னிக்கிட்ட எதுவுமே சொல்லாத. அப்படி சொன்னாலும் சும்மா ஒரு பட்டும் படாம மட்டும் சொல்லு. நீ அவங்களுக்காக எப்படியெல்லாம் வருத்தப்படுறதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ரொம்பவே பொசசிவா ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம உன் மேல ரொம்பவே கோவப்படவும் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்களா என்ன? இந்த காலத்து பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதானே? அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி பொசசிவா ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் வர்ற ஆளெல்லாம் கிடையாது. நம்மளை இன்னும் சமாதானப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த ஆளே நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்தானிக்கிட்ட இதுக்கப்புறமா சொல்லாதீங்க. கார்த்திகாவோட விஷயத்த நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்க இப்போதைக்கு உங்களோட விஷயத்த மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சேரனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா சேரனுக்கு தான் அதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படிடா ஒரு பொண்ணால இப்படி இருக்க முடியும்? நானும் மனசுல இருக்க எல்லாத்தையுமே ஓப்பனா சந்தா கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன் அதை அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பல்லவன் அங்க வந்து, அண்ணா நீ பாண்டி அண்ணகிட்ட கிளாஸ் எடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். நீ ரொம்ப வெள்ளந்தியா இருக்கானே, பொண்ணுங்களோட மனசை பத்தி அண்ணன் சொல்றதுதான் கரெக்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சேரனும், டேய் நான் சொல்றதுதான், நான் இவங்கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்காக இங்க வர, அங்க போன்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்கேன். பல்லவனும், அண்ணா நான் இப்ப காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் காலேஜ்ல இருக்கிற லவ் மேரேஜ் இருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அதை பத்தியே நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? சரி, அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீ உடனடியா சந்தா அன்னைக்கு கால் பண்ணி தெரியாம பேசிட்டே, இதுக்கப்புறமா அப்படி பேச மாட்டேன்னு ஒரு மன்னிப்பை மட்டும் கேட்டேன்னு சொல்லிட்டு லவ் அட்வைஸ்லாம் படிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சேரனுக்கும் சந்தாவுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை என்னதான் ஆக போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சேரன் என்ன இருந்தாலும் கார்த்திகா நல்ல பொண்ணுன்றதுக்காக அவங்க மேல இவ்வளோ அக்கறை காட்டுறது சரியான விஷயமா? அப்படி இல்லைன்னா அவங்க கொஞ்சம் ஓரமா இந்த விஷயத்துல இருந்து தள்ளி இருந்தா நல்லா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.